ஹாய் கைஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி பழையகோட்டை நாட்டு மாட்டு தாவணியில் தான் இருக்கோம். காணொலி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி குயிக்காக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகணும். இன்றைக்கி 11:10 இந்த டைமிங்கில் வந்திருக்கக்கூடிய மாடுகள். எங்கேருந்து? சரி வாங்க. இது பவித்ரம்லேருந்து நந்து கொண்டு வந்திருக்கிற. அப்படி நந்து வணக்கம். அந்த இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க? எந்தெந்த மாடுகள்? இது ஒன்றுங்க. ஓகே. மூணாணிக்கு மயில மாடு ஒன்று, பெருங்குட்டு மாடு ஒன்று. சரி சரி. ஒன்று. இது மூணாணித்து மயில மாடு. 9 மாதம். இப்போ 9 மாதம். ஓகே. எப்படி வேணால் நீக்கலாமா? குணத்தில் நல்ல மாடு. இது என்ன விலை என்ன கொடுக்குற மாதிரி இருக்கு? 54. பெருங்கூட்டு லேடிஸ் போட்டு யாரும் கலந்துக்கலாம். தோள்பட்ட மேலே கயிறு போட்டு கூட வந்துருக்காங்க. ஓ, 54 சொல்லுங்க. இது சந்தையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது தவிர வேறு மாடுகளே வச்சுருக்கு. அப்படி அது அந்த மாடு 2 பல் தலைச்சாங்க. 2 பல் தலைச்சங்கடாரி. இது என்ன விலை என்ன கொடுக்குறாங்க? இது 53. 53. இது எனக்கு குவாலிட்டி இருக்கு. ஏன்னா மாடு சின்ன மாடுன்னு சொல்லுவாங்க. மாடு குவாலிட்டி இருக்கு. ஓகே. 2 பல் நல்லா கட்ட மூஞ்சில. கண்ணு காரம்ப சார். கண்ணு கால கண்ணு. ஓகே. கண்ணு பண்ணுறனால வருது. ஓ, 12 நாள். 54 ரூபா சொன்னாங்க. நான் அப்படியே உன்னுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? 733 90 622 52. யார் போன வாரம் எடுக்க முடியல, அவன் அதுக்குள்ளே வேற எங்கேயோ போயிட்டா. அப்படி இங்கே ஒரு காளக்கண்ணு இருக்குது. காளை மாடு. இது எப்படி 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். இது ஒன்று. இதுவும் ஈத்தாக இருக்கலாம். இது கண்ணு ஏன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். தலைச்சங்கடாதியாக இருக்கும். இங்கே ஒரு காளை இருக்குது. யாருக்குன்னு தெரில. யாருக்குன்னு தெரில. அதே மாதிரி இங்கே ஒரு சென மாடுன்னு நினைக்கிறேன். சென மாடு ஒன்று இருக்குது. இங்கேயும் ஆட்கள்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஒரு கண் இருக்கு. அப்படியே அப்லோடா? இங்க ஒரு செவல கண் ஒன்று இருக்கு. இது யாருதுங்கண்ணா? நம்மளுதுங்களா? இது ஒன்று தான் கொண்டு வந்திருக்கீங்களாங்க? இது என்ன விலை என்ன கொடுக்குற மாதிரி இருக்குங்களா? 18 ரூபாய்னு கொடுத்துடலாம். எத்தனை மாதத்து கண்ணுங்க? 5 மாதத்து கடாரி. 18னா கொடுக்குற மாதிரி. அண்ணா உங்கள் ஃபோன், உங்கள் பேருங்கண்ணா? சம்பத்குமாருங்க. என்ன இந்த 18 ரூபாய்னு கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? 9566 53 98 14. நல்லிக்கவுண்டம்பாளையத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 5 மாதத்து கடாரி கன்று வெறும் 18 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றிங்க. அது யாருன்னு தெரியலீங்களா? நம்ம இது ஒன்று தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் நல்லிக்கவுண்டம்பாளையத்தில் கொடுவாய்ங்களா? இது எப்படிங்கண்ணா இந்த மாடு? இது சென்னைங்களா? கண்ணு மாடு. இதுதான் கண்ணுங்க. கடாரி கண்ணுங்கண்ணா? காலக்கண்ணுங்க. கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா இருக்கும்? 3 நாள் ஆச்சு. கால் மாட்டிக்க மாட்டேங்குது குழந்தை கண்ணு. மூணு நாள் கன்று கொடுவாயிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க.
செவலை. இது எத்தனை நீத்துங்கண்ணா? அது 3 நீத்து. இது என்ன விலையின கொடுக்குற மாதிரி இருக்குது? 60 ரூபாயினா கொடுக்குற மாதிரி இருக்குது. 60 அதான் அனுசரித்து கொடுத்துக்கலாம். நான் அப்படியே நம்ம பேருங்கண்ணா பாலுங்க கொடுவாய்ங்க. ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களாங்கண்ணா? 954325250707. நம்ம பேருங்கண்ணா பாலு. கொடுவாயிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க 3 நீத்து கடாரி. அது யாருன்னு தெரியலைங்க. இன்னொரு காளக்கண்ணு மயில இருக்கு. காளையா? காளை உங்களுதுங்களாங்கண்ணா? இது யாருதுன்னு தெரியல. நம்மளுதாங்கண்ணா அது? அங்கேங்க. இது கண்ணு மாடு செவலை. தலைவரை எடுங்க. நம்மளுதுங்களா அது? மாடு யாருதுன்னு தெரியல. அதுவா இங்கே ஒரு செவலை இருக்கு. நான் அது நம்மளுதா? இடி எடுத்துக்கலாமா? எடுக்க வேண்டாமா? இல்லை, நாங்கள் மாட்டை மட்டும் கூட காட்டிக்கிறோம். எடுங்க, தலைவர் பேசுறாரு. விலை அனுசரித்து கொடுக்கப்படும்னு சொல்லுங்க. நான் அப்படியே விட்டுறேங்க. நான் மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? எங்கேருந்துங்கண்ணா? மூலனூர். எத்தனை நீத்துங்கண்ணா அது? 2 நீத்து. அதுங்களா கண்ணு? காலக்கண்ணுங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா? 1 மாதம் ஆச்சுங்க. என்ன விலையினா கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க? 75 கொடுத்துட்றோம். விலை அனுசரித்து கொடுக்கப்படுமாம்மா. அதனால் வேணுங்கிறவங்க அனுசரித்து வாங்கிக்கலாம். ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ரைட்டு, சரி, ஓகே. அண்ணனுக்கு ஃபோன் நம்பர் இல்லையாம்மா? நான் வேறு நம்பர் இருக்கா? 96 29 59 85 96. நாளைக்கு வாங்கிடுவார். பேருங்கண்ணா? உங்கள் பேர்? ராமசாமி, MBA. நன்றிங்கண்ணா. இது செல்வண்ணாவது. நிறைய கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இவர் தான் பார்த்துக்கிறவர். இன்னைக்கு நிறைய கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஐயா, இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டு வந்திருக்குறீங்க? 5ங்களா? எதுங்க? இந்த 5ங்களா? 1 2 3 4 5. இதில் காலக்கண்ணு எத்தனைங்க? காலக்கண்ணால் கெடாரிக்கண் 1. 4 காலக்கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கெடாரிக்கண்ணு கொண்டு வந்திருக்கிறாரு செல்வண்ணா. நான் செல்வண்ணா நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. 96 97 15 86 208. செல்வன் அங்கே உட்காந்துருக்கிறாரு. இது அவருடைய 5 மாடுகள். அங்கே உட்காந்துருக்கார். சேர்ல நடுவில் உட்காந்துருக்கார். கண்ணவர் தேர்ல பேட்டி கொடுத்தாரு. அவர் தான் அது? அவர் கண்ணவர் தேர்ல கொடுக்கல. அவர் வேறு தெரியலையா? இங்கே இன்னைக்கு கண்ணு நிறையா வந்திருக்குது. அதில் ஒரு 5 கண்ணு 1 2 3 4 5 6 கண்ணு இருக்குது. இது காளையா? நம்ம தலைவர் தான். தலைவர் எத்தனை கண்ணு கொண்டு வந்திருக்காரு? 1 2. எத்தனை கண்ணு கொண்டு வந்திருக்கீங்க? 2. இது நம்மளுதுங்களா? இது இல்லை. இது என்ன விலையின கொடுக்குற மாதிரி இருக்குது? எத்தனை மாதத்து கண்ணுங்க இது? இதனா
25 வருதுண்ணா. 25. ஆமாம். எத்தனை மாதம் ஆச்சுங்க? இதா ஆ, இது 7 மாதம் ஆச்சு. 7 மாதம். 7 மாதம். கிடாரி கண்ணுங்களா இல்லை காலக்கண்ணுங்களா? கலக்கண்ணு. காலக்கண்ணு. 10 மாதம் ஆச்சு. அது 10 மாதம் ஆச்சு. ஆமாங்க. அது என்ன விலை சொல்கிறீங்க? அது 27 ரூபா சொன்னேன். 27. 2 தான் கொண்டு வந்திருக்கீங்க? 2 தான் வந்தேன். ஓகே. அப்படியே நம்ம பேர் பாரப்பட்டி. பாரப்பட்டி. பாரப்பட்டியிலிருந்து கொண்டு வந்திருக்காரு. பாரப்பட்டி வந்துருக்கணும். டீ உடையாடி பக்கத்தில். என்ன ஃபோன் நம்பரு? 97 86 97 86 86 77 77 20 19. 20 19. இதுதான் நம்ம அண்ணாவோட நம்பர். அண்ணா நம்ம பேர் என்ன? பேர் சிவாஜிண்ணா. சிவாஜி த பாஸ். நம்ம அண்ணாவது தான் மாடு. போன தடவை அந்த செவலையை போடுறீங்களா? ஆமாங்கண்ணா. செவலையை கொடுத்துருந்தா கொடுத்தாச்சுங்களா? வெளியே போய் தான் கொடுத்துட்டேன். சரி சரி சரி. போன டைம் போட்ட சவள மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமு சேல்ஸ் ஆயிரும்ண்ணா. யூடியூப்ல பார்த்தே நிறையா பேர் கேட்டாங்க. தமிழ்வாணன் வர்றாரு. தமிழ்வாணன் மாடு கொண்டு வந்திருக்காரு. அண்ணன் தெரியல, மாடு கொண்டு வரலையாட்டிருக்கு. தமிழ் மாடு கொண்டு வந்திருக்கியா? சரி, ஓகே. அங்கேயே கொடுத்தாச்சா? எப்படி கூட போகிறேன் 17,000 கேட்டேன். இங்க 2 மாடுகள் இருக்கு. இது அநேகமா தலையீத்தா இருக்கலாம். கண்ணு கொண்டு வரல. வித்துட்டாங்களா? என்ன இது மாடு யாரு தெரியலீங்களா? இது யாருன்னு தெரில. நம்ம இன்னைக்கு ஒரே ரவுண்டில் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் எடுத்து கிளம்ப வேண்டியதான். மாடு நம்மளுதுங்களா? அது இதோட கண்ணுங்களா? அது எத்தனை ஃபஸ்ட்டு ஏற்றாங்கண்ணா? 3 அணித்துங்களா? 3 அணித்து மாடு மாதிரியே தெரியலைங்களே. தலையீத்து மாதிரி இருக்கு. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? எழுங்கூருங்க. கரூர் பாரப்பட்டி பரமத்தி. ஓகே 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 ஓகே. நம்ம பேருங்கண்ணா? சஞ்சய். ரெகுலராக கொண்டு வர்றீங்களாங்கண்ணா சந்தைக்கு? ஓகேங்க. இது என்ன விலையினா கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க? 43 சொல்லியிருக்குங்க. அண்ணா ஒரு 37 கொடுத்துடலாம். 37 கொடுத்துடலாம். 37ங்கிறது ஃபைனல். கொடுத்துடலாம். சரி 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 சரி. இது கண்ணு போட்டு எத்தனை நாளுங்க ஆச்சு? கண்ணு போட்டு ஒரு 5 நாள் ஆச்சு. இது 3 அணித்துங்க. சரி. பல்லு எத்தனை வாங்க? பல்லு சேர்ந்துக்குச்சுங்க. சரி 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 சரி. அப்படியே நம்ம நம்பர் சொல்லிடுறீங்களா? ஃபோன் நம்பர்? நம்ம நம்பர் 73588ங்கண்ணா. 73588 34397. 34397. ஓகேங்கண்ணா. இன்னும் வீட்டில் மாடு இருக்குதுங்க. 2 மாடு இருக்குங்க. சரி சரி சரிங்க. வியாபாரத்துக்கு இருக்குது மாடு? இருக்குது மாடு. எப்பவுமே நம்மகிட்ட 2-3 மாடு இருக்கும். கூப்பிட்டு கேட்டாலும் நீங்கள் மாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. இருந்தாலும் நம்மகிட்ட ஹெவி சைஸ் இருக்காது. அந்த மாதிரி நார்மலாக சின்ன மாடு வச்சுருப்பேன். ஹெவி சைஸ் மாடு இருக்காது. சரி சரி சரி. சின்ன மாடுகள் வேணும்னா வாங்கிக்கலாம். எப்போவும் நம்ம சின்ன மாடு. சரி சரி சரி. சின்ன மாடுகள் வேணும் அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். சஞ்சய்ங்களா பேர்? சஞ்சய். இவங்க கரூர் பரமத்தியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. கரூர் பரமத்தி தான் ஊர். நீங்கள் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கரூர் பரமத்தியிலிருந்து இங்கே நிறைய பேர் மாடுகள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு மாடு வருது. ஓகே. இங்கே ஒரு கண்ணுக்குட்டி கட்டி இருக்கு. ஆனால் மாட்டை காணோம். மூணு மாடு காவலியா? இந்த 3 மாடு காவலின்னு நம்ம மோகன் சொல்லிட்டார். அதனால் நம்ம கவர் பண்ணி ஆகணும். இது வந்து காலக்கண்ணு. இது ஒரு காரி கிடாரி. அது ஒரு மயில கிடாரி. அந்த பக்கம் ஒரு மயிலை ஒன்று நிற்கிது. கிடாரியா காளையான்னு தெரில. அது கிடாரி தான். இது யாருதுன்னு தெரில. அது எல்லாமே ஜெய் ஃபார்ம்ஸோட மாடுகள்.
இது வந்து யாருதுன்னு தெரியல. அங்கே பூந்துருந்தால வர வர 500 ரூபாய்க்கு இங்கே கன்றுடன் இதோட கன்றா இருக்கும். நான் வீடியோ போட்டுடலாமா? உங்களுக்கு ஒரு மாடு தான் கொண்டு வந்தீங்களாங்க? ஒரு மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சந்தைக்கு எத்தனை மாடுகள்? இன்றைக்கி பழையகோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கன்று மாடு ஒரு காராம்பசு காலக்கன்று ஒன்று கொண்டு வந்தனுங்க. சரிங்க. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு 3வது ஈத்துங்க. சரிங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்கணுங்க. சும்மா ஒரு சுற்று கயிறு போட்டால் போதும். நேரம் ஒரு 2.5 3 கறக்குங்க. சரிங்க. கன்று வந்து காலக்கண்ணுங்க. இங்கே கட்டிருக்கிற கன்று இந்த காலக்கண்ணு. கன்று போட்டு எத்தனை நாள்? கன்று போட்டு 5 நாள் ஆகுதுங்க. 5 நாள். ஆமாங்க. சரி. கறவை பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு 2.5 3க்கு பஞ்சம் இல்லைங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. சரிங்க. நல்லா கறக்கிறதுக்கு பைப்பாட்டு நல்லா பெருங்காம்புங்க. சரிங்க. தீனி தண்ணியும் நல்லா எடுத்துக்குதுங்க. சரிங்க. மாடு விலை பார்த்தீங்கன்னா 67 ரூபா சொல்கிறேனுங்க. அனுசரித்து கொடுக்கலாமுங்க. இந்த காராம்பசு கன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 மாதம் ஆகுதுங்க. இது சரிங்க. கிடாரிங்க. காலக்கண்ணுங்க. காலைங்க காராம்பசு. மரம் எதுவும் இல்லைங்க. கண் நல்ல கண்ணுங்க. நல்ல வால் உருட்டு வால் சன்ன வாலும் நல்லா பெருங்கூட்டு மாட்டு கன்று தானுங்க. தாடை மருந்து அடையத்த இருக்குங்க. இந்த கன்று ஒரு 23 ரூபா சொல்கிறேங்க. அனுசரித்து கொடுத்துடலாமுங்க. இப்போ 8 9 மாதம் இருக்குங்க. இது அவ்வளோதான் இருக்குங்க. கண் நல்ல கண்ணுங்க. மரம் எதுவும் இல்லைங்க. சுத்தமான கன்று. எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருங்கூட்டு மாட்டோட கன்று தானுங்க அது. அண்ணா என் பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமலசி கிராமங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072297730. இது வாட்ஸ்அப் நம்பருங்க. இன்னொரு காண்டாக்ட் நம்பர் 9445959736ங்க. இந்த 2 நம்பருக்குமே கூப்பிடலாங்க. இது இல்லாத நம்மக்கிட்ட மாடு பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடு ஒன்று நேரம் 4 லிட்டரு 4.5 கறக்கிற மாதிரி காராம்பசு காலக்கன்று போட்டிருக்குதுங்க. நேற்று தான் வெள்ளிக்கிழமை தான் போட்டுதுங்க. இப்போ 2 நாள் 3 நாள் ஆகுது. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல மாடு நேரம் 4 4.5 கறக்குங்க. காராம்பசு காலக்கன்று போட்டிருக்குங்க. அது இல்லாத சென மாடு இளஞ்சன மாடு காலக்கன்று காராம்பசு கிடரிக்கன்று அந்த மாதிரி நிறைய நம்மகிட்ட இருக்குங்க. எது தேவைப்பட்டாலும் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் நாம் வந்து வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிச்சி வைக்கலாங்க. நேரில் வரதா இருந்தாலும் வந்து பார்த்து எது பிடிக்குதோ அவங்க வாங்கிக்கலாங்க. விற்கிறதா இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணோம். நம்ம நல்ல மாடுகளாக இருந்தால் நம்ம வாங்கிக்கலாங்க. வாங்கிட்டு கூட அவங்களுக்கு பெருங்கன்று மாடு இருக்குது ஒரு 3-4 மாதம் சென்னையில் கண்ணோடு இருக்குதுன்னா அதை நம்ம வாங்கிட்டு கூட இளங்கன்று மாடு வேணாங்கன்னா நம்ம கொடுக்கலாங்க. நல்ல மாடாக இருந்தால் எடுத்துக்கலாங்க. எது வேணாலும் பண்ணி கொடுக்கலாங்க. நன்றி. நன்றிங்க. ஓகே கைஸ், சாரி ஃபார் த டிலே. ஏன்னா நம்ம நாட்டு மாடு சந்தை முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடிட் பண்ணி இந்த வீடியோ போட்டால் அதனால் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரே ரவுண்டில் அப்படியே சந்தையை சுற்றி வந்து வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வண்டியில் மாடுகள் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஃபங்க்ஷன் இருந்ததுனால குயிக்காக அதை முடிச்சுட்டு நேராக ஃபங்க்ஷன் போயிட்டேன். ஸோ சாரி. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே கைஸ், மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.